ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் Fortnite thumbnail டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு நியூ கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் thumbnail யூடியூப் thumbnail சைஸ் தானே 1280 by 720 அப்படின்ற சைஸுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் வந்து 150 வச்சுக்கிறேன். RGB மோடி இருக்கட்டும். ஸோ நம்ம கேன்வாஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இமேஜ் நம்ம உள்ளார பண்ணுற போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோக்குள்ளே போனீங்கன்னா இமேஜ் 1 இருக்கும், அது ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன கேம் thumbnail க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ரிசைஸ் பண்ண போகிறேன். Ctrl+T கீபோர்ட் ஷார்ட்கட். நான் இப்படி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதோட ஒப்பாசிட்டி வந்து லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதோட லேயர் ஒப்பாசிட்டி பண்ணாமல் நம்ம ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி கலர் பிக்கர் போய் பிளாக் கலர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஷேப்ஸ் டூல் போய் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மொத்த கேன்வாஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம 80 வச்சுக்கலாம். ஸோ இது மூலமாக நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மினிமலாக விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட கேரக்டர் உள்ளார கொண்டு வர போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 2 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இதை வந்து லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்படி இதை நான் ரீசைஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னும் 2 இமேஜ் வந்து உள்ளார கொண்டு வர போகிறோம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இமேஜ் 3 இருக்கும், இதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் நம்ம கேன்வாஸ்குள்ளே. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ முன்னாடி ப்ளேஸ் பண்ண கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கு அந்த இமேஜ் கீழே கொண்டு வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த லேயர் கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட பிளெண்டிங் மோட் வந்து நம்ம ஸ்க்ரீன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பிளாக் பார்ட்லாம் இன்விசிபிள் ஆகிடும். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி நான் லிட்டில் பிட் ரொட்டேட் பண்ணுறேன். ரைட்டர் ரீசைஸ் பண்ணி அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு இன்னொரு காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் வந்து இன்னும் நல்லா பாப்பப் ஆகிற மாதிரி Ctrl+J கொடுத்தனா கீபோர்ட் ஷார்ட்கட் இன்னொன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொன்று நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இதே மாதிரி ஒரு மின்னல் மாதிரி. ஸோ அதுக்காக இன்னொரு காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J கொடுத்து அதை கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணி நான் ஃப்ளிப் ஹரிசாண்டல்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அதை வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சைட். இதை நான் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம அங்கே ஃபாண்ட் ப்ளேஸ் பண்ண போகிறோம், நம்மளோட thumbnail ஃபாண்ட். ஓகே, ஸோ இங்கே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இன்னொரு டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து ஓகே, இப்போ கலர்லாம் நல்லா பாப்பப் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இமேஜ் பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கர் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது Fortnite thumbnail க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லோரும் இப்போ யூஸ் பண்ணுற ஃபாண்ட். இது Ctrl+J டூப்ளிகேட் கொடுத்து டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணி அதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் ரேண்டம் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட thumbnail என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது நான் Fortnite மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து கலர் வந்து FFC317 அப்படின்ற கலர் வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் போய் பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கோங்க. ஓகே, அதில் வந்து சைஸ் வந்து பிளெண்டிங் மோட் வந்து நார்மலே இருக்கட்டும். கலர் வந்து A02F11 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 15 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் 3D லுக் கொடுக்கும். ஓகே, ஸோ இது ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ மேலே இருக்கிற அந்த ஒயிட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க, ட்ராப் ஷேட் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம கலர் பிளாக் வச்சுக்கலாம்.
சைஸ் டிஸ்டன்ஸ் வந்து 10 இருக்கட்டும். ஓகே, ஸோ மினிமலாக வச்சுக்கலாம். இப்போ இதோட இந்த கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணோம், அது நம்ம மேலே இருக்க டெக்ஸ்ட்டுக்கு பண்ணோம். அது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல்னு இருக்கும், அதை கொடுத்து அடுத்து இதுக்கு வந்து பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம பிளாக் கலர் கொடுத்ததுனால உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. லேயர் பண்ணிட்டு அதோட பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து லீனியர் டாஜ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. கலர் பிக்கர் போய் நான் சம் கைண்ட் ஆஃப் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதோட சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே சென்டரில் வச்சு ஒரே ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம ஒரு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா இமேஜ் 4 இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்வாஸ்ல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இதோட பிளெண்டிங் மோட வந்து ஸ்க்ரீன் மாற்ற போகிறோம். ஸோ இது மூலமாக அந்த டார்க் பார்ட்லாம் இன்விசிபிள் ஆகிடும், மறைஞ்சிரும். நம்ம கீழேயும் வேணுன்னா உங்களுக்கு வேணுன்னா இதே டூப்ளிகேட் காப்பி Ctrl J கொடுத்து அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl J கொடுத்து அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி Ctrl G கொடுத்து ஃப்ளிப் வெர்டிகல்னு கொடுத்துக்கோங்க. அதையும் கொண்டு வந்து கீழே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பார்க்கிள் கைண்ட் ஆஃப் க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு தம்ப்நெயில். நம்ம ஃபைனல் ஸ்டெப்பாக அதுக்கு வந்து கலர் வந்து பாப் போகிற மாதிரி என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி அது வந்து ஒரு 15 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட அந்த இமேஜ் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். ரைட், இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்பாக எல்லா லேயரும் மேர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எல்லாத்தையும் மேர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இமேஜ் போய் லேயர் போய் மேர்ஜ் விசிபிள்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் ஹால்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எல்லா லேயரும் மேர்ஜ் ஆகிடும் ஒரு சிங்கிள் லேயராக. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்பாக ஃபில்ட்ரு போய் கேமரா ரா ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலரை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இதில் வந்து வைப்ரன்ஸ் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவு வச்சுக்கலாம். அதே மாதிரி சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதர் கலர் வந்து பாப் ஆகும். தம்ப்நெயில் சின்னதாக இருக்கும், கலர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக பாப்பப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து HSL அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ரெட் கலர் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் பர்பிள் அண்ட் மெஜந்தாவை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க கேரக்டர் வந்து பிங்க் கலர். ஸோ அதனால் நான் அந்த பர்பிள் அண்ட் மெஜந்தா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேச்சுரேஷன்லேயும் மெஜந்தாவையும் அண்ட் பர்பிள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட தம்ப்நெயில் ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.